நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். மாணவர்களின் புகார்களை தொடர்ந்து சமூக நீதித்துறை ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கு. கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் பாஸ்கரனும் இணைஞ்சிருக்காரு. பாஸ்கரன், முதல்வர் நேரடியாவே ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? முதலமைச்சரிடம் மாணவர்கள் தெரிவித்த அனைத்து வித புகாரின் அடிப்படையில சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா சமூக நீதி விடுதியில ஆய்வு மேற்கொண்ட போது முதலமைச்சரிடம் தெரிவித்த மாணவர்களுடைய புகார் தொடர்பாக நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மாணவர்களுடைய புகாரை அடுத்து விடுதியில் வழங்கப்படக்கூடிய உணவு பட்டியலை உடனடியாக மாற்ற சமூக நீதித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இட்லி சப்பாத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில அதை மீண்டும் வழங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. MC ராஜா விடுதியில கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருந்த இந்த கைப்பந்து மைதானத்தை மாணவர்களுடைய பயன்பாடுகளுக்கு உடனடியாக திறக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விடுதியில தங்கியிருந்து வெளியே பகுதி நேர பணிக்கு சென்று மீண்டும் விடுதிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கான அந்த அவகாசம் என்பது இரவு 12 மணி வரை விடுதிக்குள் வர அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படுவதை ஆய்வு செய்ய 2 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் சமூக நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் விஜயிடம் நேற்று மாணவர்கள் சாரமறியாக புகார் தெரிவித்தார்கள். அந்த புகாரினுடைய அடிப்படையில சமூக நீதித்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கி மாணவர்கள் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உடனடியாக நிறைவேற்றுவதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் சமூக நீதித்துறை மூலமாக இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.